கடவுள் கண்டிப்பாக இருக்காரு தான் நான் சொல்லுவேன். ஆமாம். அவர் இருக்காரு, கண்டிப்பாக தெரியும். ஃபஸ்ட்டு கடவுள் பார்த்தோன்னே எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் வந்து மூணு மதமும் ஒன்று தான். எம்மதமும் சம்மதம்ன்ற ஒரு கான்செப்ட் இதுலேருந்து புரியுது. எல்லா மதமும் ஒன்று தான். ரத்தக்காய் ஏற்பட்டிருக்கு. காட் ஆஃப் டெத், அது மட்டும் தெரியும். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அவரை பார்க்கும்போது. ரொம்பலாம் சீக்கிரமாக கூட்டின்னு போயிடுவாருக்கா அவர். நம்மளை மதிப்பாங்க காசு இருந்தா, அவ்வளோதான். நம்மளை பெரிய ஆளாக காட்டுறதே பணம் மட்டும்தான். இன்னைக்கு பணம் இல்லாட்டின்னு சொன்னால் யார் வருமுன்னு நம்மளை தேடியோ நாடியோ வர்றது கிடையாது. வாழ்க்கையை இல்லை மனிதனை வழி நடத்துவது அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு பெரிய மிகப்பெரிய போதை. ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? ஐயோ சந்தோஷ். என் மேன் மாலினி. குட்டி பாப்பாவோட நேம்? சுஜய். ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 ஃபோட்டோ காட்டுறேன், ஓகேவா? முதல்ல வந்து கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் கண்டிப்பாக இருக்காரு தான் நான் சொல்லுவேன். ஆமாம். ஏன்னா நான் மாலை போட்டிருக்கேன், தெரியும் உங்களுக்கு என்ன பார்த்தாலே. கண்டிப்பாக இருக்காரு தான் மேடம். நான் நம்புறேன், 100% நம்புறேன். இருக்காரு, கண்டிப்பாக இருக்காரு. கடவுள் இல்லை, வெறும் கல்லு தான் அப்படின்ற மாதிரி தானே சொல்லிட்டு இருக்காங்க. அது சொல்கிறவங்க சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை கடவுள் கண்டிப்பாக இருக்காரு. நம்பிக்கையோடு தான் எல்லாம் மாலை போடுறோம். அந்த நம்பிக்கையும் நடக்குது. அதை வேண்டி தான் ஒரு வாட்டியோ வருஷமாக மாலை போடுறோம். ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம். நம்ம அது வேண்டுதல் நல்லா நடக்கிறதுனால தான் நாங்கள் போடுறோம். அதனால் கண்டிப்பாக கடவுள் இருக்காரு மேடம். இருக்காரு. கடவுள் பார்த்தது என்ன தோணுது? சாமின்னு தோணுது. சாமி தோணுது. ஆமாக்கா, கடவுளுக்கா அவர். அவங்க கேஸ்ட்டு, அவங்க ஒரு இதுங்களுக்கும் ஒரு மதம், அது மாதிரி தானக்கா. கடவுள் இருக்காரா இல்லையா? அவர் இருக்காரு, இருக்காரு, கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக தெரியும். பார்த்ததும் என்ன சாமி பக்தி அதெல்லாம் தோணுது. 3 சாமியும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்குது. எல்லா இதுவும் சம்மதம்னுவாங்களே அந்த மாதிரி. எல்லா மதத்துக்கும் ஆமாம். ஓகே. ஃபஸ்ட்டு கடவுள் பார்த்தோன்னே எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் வந்தது. அவங்க தானே எல்லாமே நம்மளுக்கு. எனக்கு சாமி பற்றிலாம் இல்லை, அவங்கள பேஸ் பண்ணி தான் நான் இருக்கேன். எனக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கடவுள் அப்பா அம்மா தான். மூணு மதமும் ஒன்று தான். மதமே இல்லை, எல்லாமே ஒரு சாமி தான். இவர் கடவுள். இந்த உயிரிகள் எல்லாத்தையுமே படைச்சது இறைவன் தான். அதே நேரத்தில் 3 வகையான கடவுள் நீங்கள் இங்கே காமிச்சிருக்கிறீங்க. ஒன்று இயேசுநாதர் காமிச்சிருக்கீங்க, இன்னொரு முருகனை விநாயகரை காமிச்சிருக்கிறீங்க, அடுத்து ஒரு பள்ளிவாசலை பற்றி காமிச்சிருக்கீங்க. எம்மதமும் சம்மதம்ன்ற ஒரு கான்செப்ட் இதுலேருந்து புரியுது. அதில் 3 கோயிலும் சேர்ந்து இருக்கிறதுனால வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதிலேருந்து தெளிவாக காண முடியுது. சார், உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு என்ன தோணுது? கடவுள் அனைவரையும் படைப்பவர் கடவுள். எல்லாரையும் நமக்கு லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் கொடுக்குற சரிசமமாக நினைக்கிறது தான் கடவுள். அனைத்து கடவுள்களுக்கான புகைப்படத்தை அதில் நீங்கள் காமிக்கிறீங்க. இது எல்லா மதமும் ஒன்று தான், ஒரே இடம்தான், ஒரே நேரம் தான் அப்படின்ற செய்தியை காமிக்கிற மாதிரி. கடவுள் நம்பிக்கை மறுப்பாளரும் கூட நான். ஸோ அது எனக்கு புகைப்படமாக தெரியுது. பட் சமூகத்தில் அனைத்து கடவுளுடைய பின்பத்தை காமிப்பதனால் ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். சமநிலையை காட்டுறேன். ஸோ உலகத்தில் மக்கள்னு இருந்தாங்களாக்கும் அவங்க ஏதோ ஒரு மதத்தை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஸோ இந்த 3 விதமான கடவுளை வந்து நீங்கள் காமிச்சிருக்கீங்க. அந்த ஒவ்வொரு மக்களும் அவங்களுக்கு பிடித்த கடவுளை வந்து என்ன செய்கிறாங்கன்னா வழிபடுறாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் வந்து தன்னம்பிக்கை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒன்று. ஸோ இது வந்து அனைவரும் மக்களும் சமம்ன்ற ஒரு எடுத்துக்காட்டோட இருக்கக்கூடிய ஒரு 3 விதமான கடவுளை வந்து காமிச்சிருக்கீங்க. ஸோ மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இது வந்து என்னுடைய கடவுளை உங்களுக்கு பிரித்து பார்க்காம வேறுபாடு இல்லாமல் இதை வந்து கடவுள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான். இது யாருக்கும் சொந்தக்காரர் கிடையாது. தனிப்பட்ட முறையில் வந்து எல்லாத்துக்கும் வந்து பொதுவானவங்க. எல்லாம் எங்கே வேணாலும் ஆமாம், யார் வேணால் எந்த சாமி வேணாலும் கும்பிட்டுக்கலாம், வணங்கிக்கலாம் சொல்லுறது தான். ஸோ அனைவரும் சமம்ன்றதுக்காக தான் இந்த கடவுள் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் யமகண்டம். யமகண்டம் 100%. ஏன்னா அது நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஏதாவது ஒன்று சடனாக நம்ம ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக எங்கேயா போகும்போது எதாவது சடனாக ஆகும். ரத்தக்காய் ஏற்பட்டிருக்கு. கீழே ஒரு எங்கேயா ஒரு முக்கியமான வேலைக்கு அந்த இடத்துக்கு போகும்போது
நம்மளுக்கு அது நடக்க போகுதுன்னு தெரியும், ஆனால் அதனால ஆக்சிடென்ட் ஆகிடும், கீழே விழுவோம், அது போக முடியாமல் ஆகிடும். அந்த டைமிங் மிஸ் பண்ணுறதுனால வேற ஒருத்தவங்க ஆப்பரேஷன் போயிடும். அது மாதிரி நிறையா நடந்திருக்கு, எதிர்பாராமல் நடக்குது. அது பார்த்துன்னு பயம்தான் வரும். ஓகே. யாருக்கா இவரு? யமதர்மன் தெரியாது? தெரியாதுக்கா. தெரியாதா? தெரியாது. ஓகே. அவர் யாருக்கா? அவர் யாருன்னு தெரியாது. காட் ஆஃப் டெத் அது மட்டும் தெரியும். இந்த செத்தாவங்கன்னா அவங்க கிட்ட போவார். அவர் வந்து உங்களை கூப்பிட்டு வந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் போக மாட்டேன். போக மாட்டீங்களா? போய் ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன் வரும், அப்போ என்ன பண்ணுவீங்க? போய் தான் ஆகணும். போய் தான் ஆகணும். சரி, ஓகே. ஐயோ, நேற்று தாங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுலேருந்து மிஸ் ஆன மாரி இருக்கு எனக்கு. அப்படியா? சரி, ஓகே. இப்போ இது பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அவரை பார்க்கும்போது. அதான் நீங்களே சொல்லுங்களேன். நெக்ஸ்ட் யமதர்மன் என்ன தோணுது? பார்த்தோன்னே என்ன தோணுக்கா, பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருக்கார். நிறைய பேர் வந்து அவர் கடவுளாக நினைப்பாங்க, நிறைய பேர் அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க. அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகே. கடவுளை எப்படி நினைப்பாங்க? சரி, சில பேர் நினைக்கிறாங்க நான்லாம் கடவுள் ஒரு விஷயம்னா இவர் தானே. ஆமாக்கா, என்னெல்லாம் கூட்டு பார்க்குறேன். சொல்லுங்க. நம்மளாம் சீக்கிரமாக கூட்டின்னு போயிடுவாருக்கா அவர். சரி, அவர் வந்து கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? நான்லாம் போயிடுவேங்க்கா, 1008 பிரச்சனை இருக்கு. போயிடுவியா? போயிடுவேங்க. இருந்து என்னக்கா பண்ண போகிற? அவ்வளோதாங்க்கா. இருந்து என்ன பண்ணி, இருந்து எவ்வளோ சாதிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. என்னக்கா சாதிக்குது? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? என்னக்கா சாதிக்கணும்? படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், வேலைக்கு போகணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும். நல்லா ஆகணுமாக்கா இப்போ? நம்மளாம் இருக்கிறதே ஒரு சாதனை தான்க்கா. அப்படியா? நம்மளாம் இவ்வளோ பெருசாக வந்ததே பெரிய விஷயங்க்கா. இவ்வளோ பேச வந்ததே பெரிய விஷயம். போதும், அதுவே போதுங்க்கா. போதும். அப்போ கூப்பிட்டா போயிடுவேன். கூப்பிட்டா போயிடுவோங்க்கா. கண்டிப்பா. ஆமாம், ஐயோனையும் கூட்டின்னு போயிடுவோங்க்கா. ஏன்? இவன் என்னக்கா பண்ண போகிறான்? ரெண்டுக்கா? ஓ, சரி, ஓகே. இவரை பார்த்தோன்னே பார்க்கும்போதே கொடூரமாக தெரியுது. இவரை யமதர்மன் சொல்லுவாங்க. ஆக எல்லாத்தையுமே வெட்டி கொண்டுட்டு போகக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. குறிப்பாக என்னையை பொறுத்தளவுக்கு தீமைகளை எல்லாம் அறுத்துட்டு போகிறவர் இவர் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். நல்லா இல்லாத சூழலில், அதாவது நல்லவங்களுக்கு நல்லவர்களும் கெட்டவர்கள் எல்லாம் கொடியவர்கள்லாம் அந்த யமதர்மன் அழிச்சிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது வரலாறாக சொல்லப்படுது. அதுதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன சார் தோணுது? யமதர்மன் ராஜான்னு எனக்கு தோணும். ஏன்னா அவங்க வந்து தேவையில்லாததை பிடிச்சிட்டு போக மாட்டார். யார் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி பிடிச்சிட்டு போக போகிறாரு. அவர் ராஜா எல்லாருக்கும். அதனால் யமதர்மன் ராஜா. அவர் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது தான் படைப்பார். இல்லாதவங்க முடிஞ்சாலும் கூட்டிகிட்டு போக போகிறாரு, அவ்வளோதான். யமதர்மனை பார்த்தாருமே எல்லாம் பயப்படுவாங்க, ஆனால் நீங்கள் இப்படி பயங்கரமாக பேசுகிறீங்களே. இல்லை, எதுக்கு பயம்? எல்லாருமே எங்கேயாவது ஒரு நாள் கடைசியில் போகத்தானே போகிறோம். இதுக்கு பயம். ஏன்னா வந்து நம்ம போகிற நேரம் தெரிஞ்சால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் வந்து அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஏன்னா பயந்தான் வாழ முடியாதுல்ல, அதனால தான். யம தர்மராஜா, அதாவது இதுக்கு முன்னாடி காமிச்ச புகைப்படமும் இந்த புகைப்படமுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. இவரும் ஒரு கடவுள் தான். அவங்க வந்து பாசிட்டிவ் நேர்மறையான செயல்களை வைப்பதற்கான ஒரு நபர், கடவுளுடைய பின்பம். நீங்கள் இதெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னா நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம், பறிச்சுக்கிறோம், உங்களெல்லாம் ஒரு பாதிப்பை, ஒரு விளைவை ஏற்படுத்துவோம் அப்படின்னு யமம் தர்மராஜா அப்படின்னு இவர் எதிர்மறை பக்கத்தில் நிற்கிறார். இவரும் ஒரு விதமான கடவுள் தான் அப்படின்ற என்னுடைய பார்வையில். என்னுடைய பார்வையில் கடவுள் படைக்கும் போதே வந்து அவங்கள வந்து அவங்களுடைய அவருடைய எதிர்காலத்தை அவங்களுடைய ஆயுட்காலத்தை குறிச்சே படைக்கிறாங்க. கடவுளுடைய இன்னொரு அவதாரம் தான் யமதர்மராஜருடைய அவதாரம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ யார் எப்போயும் வந்து அவங்களுடைய வாழ்நாள் முடியுதோ அப்போ வந்து அவர் என்ன செய்யறாரு, அவரை வந்து தன்னை வந்து ஆட்கொண்டுக்கிறாரு. ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயம்தான். ஸோ யமனை பார்த்து யாரும் வந்து பயப்பட இருக்க மாட்டாங்க. கடவுளை போய் நம்ம வந்து நேரடியாக போய் வணங்குறோம். ஆனால் யமனை பார்த்து நம்ம யாரும் பார்த்து நம்ம வணங்க மாட்டோம், பயந்து ஒதுங்கணும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வர முக்கியமானது, நம்ம சாக யாரும் தயாராக இருக்க மாட்டோம். ஸோ வாழ தான் நினைப்பொழிஞ்சு யமதனை பார்த்து யாரும் வந்து வணங்குறது கிடையாது. ஸோ இது வந்து நம்ம பயம் கிடையாது. ஸோ நமக்கு வரும்போது வந்து வருவார், அதெல்லாம் வந்து அவரை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ எல்லா மக்களுக்கும் வந்து இவரை பார்த்தாலே பயந்தான் இருக்கும். சரிங்களா? சொல்லுவாங்க, நெறிப்படுத்துவதில் இவருக்கும் பெரிய பங்கு இருக்கு. தப்பு பண்ணா மாட்டிக்கிறீங்க. மக்கள் வந்து என்ன செய்வாங்க, கொஞ்சமாவது பயந்து வாழ்வாங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, இவரை வந்து ஒரு கடவுள் மாதிரி வந்து வாழக்கூடிய சூழ்நிலை தான். நெக்ஸ்ட், பணம் முக்கியமான ஒரு விஷயம். பணம் தேவை தான், ஆனால் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தேவைக்கு இருக்கணும். கண்டிப்பாக தேவைக்கு இருக்கிறத வச்சுட்டு அதை வச்சு தான் நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. இருக்கிறத வச்சு நம்ம வாழ கற்றுக்கணும்.
கண்டிப்பாக இப்போ சொல்லப்போனால் நாங்கள் ஒரு பாரிஸுக்கு ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வரணும் ஆர்டர் கொடுத்துருந்தது. வந்தோம், கையில் ரூ. 1 இல்லை. சரி பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணோம், உள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். குழந்தைக்கு இப்போதைக்கு அது போதும். எதுவும் வாங்கி கொடுக்க முன்னாலும் இருக்கிறத வச்சு உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது அவனுக்கு. அப்படியே பார்த்துட்டு போகிறோம். இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்குறோம். எதுவும் இல்லை, வாங்கி கொடுக்க கூட என்கிட்ட காசு இல்லை இப்போதைக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பமான ஜாலியாக இருப்பான்னு பார்த்தா நல்லா ஜாலியாக இருந்தார் இவர். அதுவே இப்போ ஒரு ஹாப்பியாக இருக்குது, மன திருப்தியாக வீட்டுக்கு போகிறோம் இப்போது. இல்லை, மிடில் கிளாஸு கொஞ்சம் கஷ்டம்தான். அதுலேருந்து ஆனால் முன்னேறத்துக்கு நிறையா வாய்ப்புகள், நிறையா திறமையும் இருக்குது, நிறையா இதுவும் இருக்குது. அது நம்ம தேடி போனோம். தேடி போனால் கண்டிப்பாக அதில் நம்ம ஏதாவது ஒரு வழியை எடுத்து கண்டிப்பாக அதுக்கு உழைச்சா கண்டிப்பாக நம்ம முன்னேறி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டுலாம் தான் கொஞ்சம் அந்த பார்சாலிட்டி பார்க்குறது, ஒருத்தனை வளர விடக்கூடாது பண்ணுறது. இப்போ இந்த ஜென்ரேஷன் அப்படிலாம் இல்லை. யார் வேணால் முன்னேறி போகலாம். எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் நம்ம அது லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணலாம் கூடிய இதுலேயே. அதனால் கண்டிப்பாக அது மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம உழைச்சா கண்டிப்பாக முன்னேறி போகலாம். 100% அது உண்மை தான். பணம் காசு பணம்க்கா. பார்த்தது என்ன தோணுது? காசு, பணக்காரன் இருப்பான் அது தோணுது. காசு இருந்தால் பணக்காரன் இருக்கலாம் அது தோணுது. காசு இருந்தால் எது வேணால் வாங்கலாம், அவ்வளோதான். காசு இருந்தால் தான் எல்லாமே. நம்மளை மதிப்பாங்க காசு இருந்தால், அவ்வளோதான். என்ன படிக்கணும், சம்பாதிக்கணும், செட்டில் ஆகிடணும், அவ்வளோதான். சம்பாதிக்கணும், செட்டில் ஆயிடணும். அவ்வளோ எல்லாமே முக்கியம். ஆல்வேஸ் அல்டிமேட். வாழ்க்கையை ஆமாம். இப்போ கூட அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ நம்ம இப்படி வரோம், நம்மக்கிட்ட காசு இருக்குது, அவங்கக்கிட்ட காசு இல்லை. நம்மளை பெரிய ஆளாக காட்டுறதே பணம் மட்டும்தான். லைஃப்பில் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பணம் இருந்தால் மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவி பண்ணணும் எல்லாருக்கும், அதுதான் ஒன்று. இது இருந்தால் நம்ம எல்லாமே பண்ணலாங்க்கா. நீங்கள் கேட்டிங்களே, அது எல்லாமே இது பண்ணலாம், வாழலாம், எல்லாமே பண்ணலாங்க்கா. பணம் தான். பணம் இருந்தால் தான் எல்லாமே. ஆமாக்கா, பணம் இருந்தானாக்கா எல்லாம் மதிப்பாங்க. கண்டிப்பாக பணம் தான்க்கா. பணம் இருந்தால் தான் 4 பேர் நம்ம கூட இருப்பாங்க. நம்ம எங்கே போனனாலும் பணம் தாங்க வேணும். நீங்கள் கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் இது இருந்தால் போதுங்க. சரி, பணம் வந்து உங்களுக்கு முதல்ல கொடுக்குறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரமோ அப்படி இல்லை ஒரு மாதமோ கழிச்சு வந்து யம தர்மம் வந்து கூப்பிட்றாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க? பணம் இருக்கிற வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு அப்புறம் போயிடுவோங்க்கா. இருக்கிற வரை என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் போயிடுவேன். சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான்க்கா அவன் சொல்கிறதுதான்க்கா எல்லாரும் பண்ணாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான்க்கா. பணத்தை கண்டால் எல்லாருக்குமே பாசம் தான் இன்றைக்கு சூழல் இருக்குது. இன்றைக்கி பணம் உள்ளவர்கள் தான் மதிப்புள்ளவர்கள் என்று சமுதாயம் நினைக்கக்கூடியது இல்லை. பணத்தை கண்டால் பிணமும் வாயை பிளக்கும்னு சொல்லி பழமொழியும் சொல்லுவாங்க. இன்றைக்கி பணம் இல்லாட்டின்னு சொன்னால் யார் ஒருமும் நம்மளை தேடியோ நாடியோ வர்றது கிடையாது. நாம் எல்லாருமே தேடி ஆடி ஓடுறதும் பணம் தான். அதனால் பணம்ங்கிறது இன்றைக்கி வாழ்க்கையில் முக்கியத்துவம் அதனால் பணம்ங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத இதை பார்க்கும்போதே தெரியுது. சார், உங்களுக்கு என்ன தோணுது? பணம் முக்கியம். அதோடு வந்து பணத்தை வந்து தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு பொருளாக வாங்குறோம்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குறோம் அதை நினச்சி இஎம்ஐலே மூழ்கிடக்கூடாது. பணத்தை வந்து சேமித்து அளவோடு வாழ பார்க்கணும். பணம் வந்து நம்மளை எப்போதுமே நல்ல குணமில்லாததாக ஆக்கிறதுல வந்து நம்மளுடைய பங்கு முக்கியது. பொருள்களை தேடி போய்கிட்டே இருக்கக்கூடாது. இருக்கிறது நிறைவாக வாழ பழகிக்கிட்டால் பணம் வந்து நமக்கு நிம்மதியாக வைக்கும். பணம் வாழ்க்கையை இல்லை மனிதனை வழி நடத்துவது அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு மிகப்பெரிய போதை. அந்த போதையை நோக்கி தான் வாழ்நாள் முழுவதும் மனிதன் பயன்படுறான். அது ஒரு பகுதி மட்டும்தான் வாழ்க்கையில். ஆனால் இது மனிதனை பெரிய லெவலில் அதை தன்னை ஆக்குபை பண்ணிக்கிறது, தன் வாழ்நாளையே சிதைச்சிக்கிறது அதுக்குள்ளே. பட் அவசியம் தேவைன்றதை விட ஒரு முதல் தேவை, அவ்வளோதான். இது மட்டும்தான் வாழ்க்கையில் இல்லை. பணம் அவசியம்தான், ஆனால் முழுமையானது கிடையாது. ஆமாம். ஸோ என்னுடைய பார்வையில் பணம் எல்லா மக்களுக்கும் தேவையான ஒன்று தான். ஆனால் அந்த பணம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய சந்ததிக்கு தேவைன்னு சொல்லி நிறைய பேர் சேர்த்து வைக்கிறாங்க. இது வந்து தவறான கண்ணோட்டம். ஸோ பணத்தை பற்றி ஏகப்பட்ட கவிஞர்கள் வந்து பாடியிருக்காங்க. ஸோ பணம் வந்து இருந்தால் எப்படி இருக்கணும், குணமாக இருக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் பணத்துக்காக யாரும் வந்து உழைக்கிறத பண்ணிட்டு பணத்தை வந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? பணத்தை வந்து கொள்ளையடிக்கக்கூடிய முறை வந்து இப்போ நிறையா அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ பணம் தான் இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து முக்கியம். மனித நியாயம் முக்கியம் கிடையாது, மனிதர்கள் முக்கியம் கிடையாது. பணம் இருந்தால் போது அந்த பணத்தை வந்து எப்படி வேணால் எடுக்க வந்து முயற்சி பண்ணக்கூடிய சூழல் வந்து இப்போ உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த பணம் வந்து நம்மளை வந்து நல்ல தீய பழக்கங்களுக்கோ கெட்ட பழக்கங்களுக்கோ நம்மளுடைய உயிரையே கொள்ளக்கூடிய ஒரு சக்தியாக மாறிட்டு இருக்கு. ஸோ பணத்தை பற்றி நிறைய மூவிஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம கேள்விப்பட்டு இருந்தாலுமே நம்மளுடைய மனசை வந்து பணத்தை பார்த்தானே நம்மளுடைய மனசு மாற ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பணம் நம்மளுடைய தேவைக்கு தான் இருக்கும். பணம் அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து பயன்படுத்த முடியாது, குறைவாக இருந்தாலும் அது நமக்கு வந்து பயன்படாமல் இருக்கும். ஸோ எங்கே வந்து எப்படி வச்சுக்கணுமோ அதே மாதிரி தான் பணமும். ஸோ பணத்தை நம்ம வந்து அளவாக வச்சுட்டோமாக்கு நம்ம வந்து
நம்ம வந்து ஒரு நேர்மையாகவோ நல்ல ஒரு குணமாகவோ உள்ளவனாக மாறுவோம். ஸோ பணம் நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டு அதை வந்து பாதுகாக்கக்கூடிய முறையை வந்து எப்படி இருக்கணும், என்ன செய்யறதோ அதை தான் நம்ம முழுமையாக நினச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த பணம் வந்து நமக்கு எப்பயுமே ஆபத்து தான். ஸோ நம்ம ஏகப்பட்ட தலைவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் பணத்தை பற்றி யாருமே சிந்திக்காத ஒரு சங்க பார்த்தமாக்கும் பணம் எல்லாம் சொல்லுவாங்க. பணத்தை பற்றி அதிகமாக வச்சுட்டு இருக்கவங்களும் அதை பற்றி யாரும் சிந்திக்க மாட்டாங்க. பணம் தான் தேவன் வந்து அவங்க முழு நோக்கத்தோடு இருப்பாங்க. ஸோ பணத்தை சேமிக்கணும் நம்ம பார்ப்பாங்களோ பணத்தை செலவிக்க நினைக்க மாட்டாங்க. இதுதான் என்னுடைய பார்வை. பணம் நமக்கு அடிமையாக இருக்கணும், பணத்திற்கு மனிதன் அடிமையாக இருக்கக்கூடாது. அப்படின்னு தான் அதனுடைய முதல் பொருளே.